ஹே ஐசி ஸ்குவாட். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 அப்டேட் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தோம். பட் பெருசாக எந்த அப்டேட்டுமே மாட்டல. அண்ட் ஓரளவுக்கு வந்து ஷூட்டிங்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தாங்க ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5ஓட பிஹைண்ட் த சீன்ஸே விட்டுட்டாங்க. ஏன்டா அதுக்குள்ளே மொத்த சீரீஸே வர வேண்டியதுடா ஏன் வென்றுன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ அதை விட்டு தள்ளிட்டு பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன காட்டினாங்கன்னு மொத்தமாகவே பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் ஓப்பனிங்கில் நம்ம வில் பாயர்ஸ் உருவாக்குன அந்த கேஸ்லி பாயர்ஸை காமிக்கிறாங்க. பட் சீசன் 1ல் உருவாக்குனது எதுக்கு இந்த சீசன் 5ல் காமிக்கிறாங்கன்னு சுத்தமாகவே ஐடியா இல்லை. ஸோ அதை பற்றி யோசித்து உட்காந்துருக்கும் போதே இதை வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. இந்த சீசன் 5 விட்டு எபிசோட் 2 டைட்டில்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து த வேனிஷிங் ஆஃப் பிளாங்க் வீலர்னு போட்டிருந்துச்சு. ஸோ வீலர் குடும்பத்திலிருந்து யாரோ காணாமல் போகிறாங்க. அண்ட் இது வந்து அந்த எக்ஸாக்டாக சீசன் 1ல் வந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் டைட்டில் கூட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. த வேனிஷிங் ஆஃப் வில் பாயர்ஸ். ஸோ பாயர்ஸ் குடும்பத்தில் இருந்து யாரோ காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போன நம்ம வில் பாயர்ஸ் வந்து அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே அந்த கேஸ்ல் பாயர்ஸை உருவாக்குனதாகவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு வீலர்ஸ் குடும்பத்திலிருந்து யாரோ காணாமல் போக போகிறாங்களும் சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் இந்த சீசன் 5ல் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து யாருன்னு இந்த சீசன் 5 பிஹைண்ட் த சீசன்ஸ்லே லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வீலர் சுட்டு குடும்பத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருக்காளே ஹாலி வீலர்னு, அவங்க தாங்க. ஸோ நான் ஏன் ஹாலி வீலர் சொல்கிறேன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஹாலி வீலர் விட்டு ரூமை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. ஸோ லைட் எல்லாம் ஃபிகர் ஆகுதுன்னா உங்களை வெக்னா பின்னாடி துரத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ வெக்னா பின்னாடி முதல்ல யாராவது ஃபாலோ பண்ணால் இப்படி தாங்க லைட் எல்லாம் ஃபிகர் ஆகும். ஸோ இது வந்து நம்ம எல்லா சீசன்லேயுமே கண்டினியூவாகவே பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ இது ஒன்று வச்சியே சொல்கிறான் நம்ம ஹாலி வீலர் தான் காணாமல் போக போகுதுன்னு. அண்ட் அதே மாதிரி தான் சீசன் 1ல் வந்து வில் காணாமல் போனதுக்கப்புறமா எல்லா பசங்களும் உட்காந்து வில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல காட்டுக்கு நடுவில் நம்ம வில்லு, டஸ்டின், மைக், லூக்கஸ் எல்லாருமே சேர்ந்து லைக் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அந்த டேபிளில் ஏதோ ஒரு மேப் மாதிரி ஒன்றும் இருக்குது. அண்ட் இந்த காட்டு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடத்துல இந்த காட்டை வந்து அப்சைட் டவுன் மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஷாட்டில் அதே காட்டில் அதே டேபிளோட ஒரு சீனில் காமிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம வில் மட்டும் லைக் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்க்குற மாதிரி இருக்குது. லைக் அந்த சீசன் 2ல் வந்து எல்லா பசங்களுமே கேம் விளையாட போனதுக்கு அப்புறமா நம்ம வில்லு மட்டும் வெளியே வந்து அந்த ஷேடோ மான்ஸ்டரை பார்த்துக்கிட்டு இருப்பார், அதே மாதிரி தான். அண்ட் வில்லு வந்து அப்சைட் டவுன் கூட அதிகமாக கனெக்ட் ஆகியிருக்கிற ஒருத்தர். லைக் அது எந்த மாதிரினா, சீசன் 1ல் வந்து நம்ம வில்லை நம்ம உலகத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் பாத்ரூமில் வச்சு டேமோகோர்கன் குட்டியை வாமிட் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி சீசன் 2ல் நம்ம வில்லு விட்டு முன்னாடி அப்சைட் டவுன் தெரியறது, அதே மாதிரி அப்சைட் டவுனுக்குள்ளே இருக்கிற ஷேடோ மான்ஸ்டர் தெரியறது அப்படின்னு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சீசன் 3லையுமே நம்ம வில்லு வந்து மைக் கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் அது வந்து என் கழுத்துக்கு பின்னாடி ஃபீல் பண்ணேன்னு. ஸோ அதுக்கு அப்புறமாவும் சீசன் 4ல் வந்து வெக்னா வந்து அந்த 4 கில்ஸுமே எடுத்ததுக்கு அப்புறமா அப்சைட் டவுன் வந்து நம்ம உலகத்துக்கு கூட கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது கனெக்ட் பண்ண சமயத்தில் நம்ம வில்லு வந்து ஃப்ரீஸ் ஆகி வானத்துக்கு நடுவில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இந்த காட்டுக்கு நடுவில் வில்லு வந்து அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு உயிரினம் இல்லாட்டி அப்சைட் டவுனுக்குள்ளே இருக்கிற ஏதாவது வித்தியாசமாக பார்த்துருக்கலாம், சொல்ல முடியாது. மேபி அது வெக்னாவாக கூட இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெக்னாவை வந்து வில்லு டிஃபீட் பண்ணி வில்லும் சாகுற மாதிரி இருக்கும் இந்த சீரீஸில். ஸோ அது பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே நம்பிக்கை இல்லை. ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கதை எந்த மாதிரி அமையுதுன்னு. அண்ட் அதே மாதிரி சீசன் 4ல் நம்ம வில்லை வந்து கே கேரக்டர் மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் என்ன நடந்தாலும் ஒன்றை விட மாட்டேங்கிற மாதிரி நம்ம வில்லுக்கு வந்து நம்ம மைக் மேலே ஒரு கண் இருக்க தாங்க செய்யுது. அண்ட் நம்ம லெவன் வந்து சீசன் 4ல் மொட்டை அடித்து அவரோட பவர்ஸ் கூட திரும்ப ஹாக்கிங்ஸ்க்கு வந்துருப்பா. பட் இந்த சீசனில் லெவன் காட்டுக்குள்ளே வந்து யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அண்ட் அதில் வந்து நம்ம லெவனுக்கு தலைமுடி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த சீசனில் வந்து ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே பார்க்க முடியும். அண்ட் சீசன் 4 வந்து எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம வெக்னா வந்து அப்சைட் டவுனை ரியாலிட்டி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரீஸில் ஒரு சில இடங்கள், அதாவது ஸ்கூல் அண்ட் காடுகள் அப்படின்னு ஒரு சில இடங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு இடத்துல ஹாப்பரையுமே காமிச்சிருக்காங்க
தலைவன் தாடி மீஸ் எல்லாம் வளர்ந்து வின்டர் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் மேபி இந்த சீரீஸ் வந்து வின்டர் சீசனில் நடக்கிற மாதிரி காமிச்சிடலாம். அண்ட் இந்த இடத்துலையுமே நமக்கு தெரியும், அதாவது நம்ம ஹாப்பரை பார்க்கும்போதும் நம்ம 11 பார்க்கும்போதும் நம்மளால் தெளிவாக தெரியுது இந்த சீசனில் வந்து மிகப்பெரிய டைம் ஜம்ப் நடந்திருக்குன்னு. காடு பகுதிகள், ஸ்கூல்ஸ், டவுன்ஸ்னு நிறைய இடங்கள் வந்து நார்மலாக தான் இருக்குது. அப்படின்னா வெக்னா வந்து முழுமையாக ரியாலிட்டி கூட அப்சைட் டவுனை கனெக்ட் பண்ணலைன்னு காமிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சீரீஸில் வந்து வெக்னா திரும்பவும் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ நீங்கள் நினைப்பீங்க வெக்னா தான் சீசன் 4ல் செத்துட்டாருன்னு. அண்ட் அப்படி தான் நானும் நினச்சேன். பட் வெக்னா வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவரோட மைண்டை, அதாவது அவரோட மெமரிஸை வந்து யாரு கூடாவது ஷேர் பண்ணியிருக்கலாம். அண்ட் வெக்னா வந்து சீசன் 4ல் 11 கிட்ட இப்படி சொல்லியிருப்பார், இங்கே இருக்கிற யாருமே நான் கொல்லலை, அவங்க வந்து என் மைண்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது வெக்னா கண்ட்ரோல் பண்ண மேக்ஸுக்கிட்ட வெக்னா விட்டு மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா நம்ம சீசன் 3ல் பில்லி உடம்புல ஷேடோ மான்ஸ்டர் பூந்து அவரை டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரே, அதே மாதிரி இந்த சீரீஸில் வந்து நம்ம மேக்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இந்த சீரீஸில் வந்து 2 புது கேரக்டரை உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குண்டா ஒரு பையன் இருக்கான்ல, அவனும் புதுசாக இருக்கணும் ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இவன் நம்ம எரிக்கா கூட இருக்கா. ஸோ ஹாலி வீலர் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு வேளை நம்ம எரிக்காவும் இந்த குண்டு பையனும் ஒரே கிளாஸில் படிக்கலாம். அண்ட் சொல்ல முடியாது, இந்த குண்டு பையன் வந்து நம்ம எடி மாதிரி ஃபேன் ஃபேவரட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல புது கேரக்டராக நம்ம லிண்டா ஹேமில்டனை உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ரோல்னு நடிக்கிறாருன்னு இன்னும் தெரியலை. ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி டெர்மினேட்டரில் நடிச்சிருக்காங்க. மேபி இவங்க வந்து இந்த சீரீஸில் ஈவில் சயின்டிஸ்டாகவும் இருக்கலாம். எப்படின்னா நம்ம பசங்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களே அவங்கள ஒருத்தராகவும் இருக்கலாம். நாம் வந்து வழக்கமாக பார்த்த சீரீஸை விட இந்த சீரீஸில் வந்து ஆக்ஷன் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்க போகுது. அண்ட் புது சீரீஸில் எத்தனை பேர் வந்து போட்டு தள்ள போகிறாங்களும் தெரியலை. அண்ட் நிறைய பேர் வந்து டஸ்டினை போட்டு தள்ள போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டஸ்டின் முகரை எல்லாம் பிச்சு கிடக்கு. அதாவது டஸ்டின் முகத்தில் பயங்கரமாக அடிபட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நம்ம மக்கள் எல்லாமே அப்படி சொல்கிறாங்க. ஸோ டஸ்டின் வந்து இந்த சீரீஸில் சாகிறது வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த காயம் வந்து எப்படி நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம எட்டியும் டஸ்டினும் ஒன்றாவே இருந்தவங்க. ஸோ எட்டி தான் கிறிஸியை கொண்டாங்கன்னு வெளி உலகத்தில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் எட்டியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எட்டி விட்டு வாண்டட் போஸ்டரில் நம்ம டஸ்டினும் இருந்தா. ஸோ அதனால நம்ம தலைவன் டஸ்டின் போயிட்டு யாருக்கு கூடயோ சண்டைக்கு போயிட்டு மாட்டி சமத்தா வாங்கி வந்திருக்கான். மேபி அதனால இந்த மூஞ்சியெல்லாம் இப்படி வீங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவை போட்டு தள்ளுறதுக்கு தான் நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சீரீஸ் வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, ஸோ அப்சைட் டவுன் வந்து நம்ம உலகத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மேர்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் நம்ம ஹாலி வீலரும் காணாமல் போக அவளையும் தேடிக்கிட்டு எப்படி நம்ம பசங்க வந்து இந்த உலகத்தையும் காப்பாற்றுறாங்கன்னு தான் இந்த கதை அமைய போகுது அப்படின்னு என் ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5க்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனும் டப்புன்னு அமைக்கி விடுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்பா. இது உங்கள் அழியாத கருத்து.